இங்கே ஏன் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கேட்குறாங்க என்கின்ற அடிப்படையிலேயே நமக்கு வந்து ஒரு புரிதல் வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அவர் சொன்னார், அவர் பாமகவினுடைய பிரதிநிதி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அதை கொண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அதிக ரேட்டுக்கு கொடுத்தாங்க, அதை அவங்க வாங்க தயார் இல்லைன்னொடனே அவங்க லஞ்சம் கொடுத்தாங்கன்னார். ஆனால் உண்மை நிலை அதுவா, அப்படிதான் ஆச்சா, அல்லது அந்த இண்டக்மெண்ட்லேயே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், the state distribution companies were hesitant to sign sale agreement with SCCI. SCCI யாரு கீழே வருது? Ministry of Renewable Energy கீழே வருது. ஓகே. அப்போ the price SCCI accepted for Azure and Adani Green turned out to be too high. இப்போ இவ்வளவு அதிகப்படியான விலையை முதல்ல ஒத்துக்கிட்டது யார் அப்படின்னு சொன்னா, ஒன்றிய அரசின் கீழாக செயல்படும் SCCI தான் அதானிக்கும் அசூருக்கும் இசைவு தரும் விதத்தில் அவங்கள வந்து ஃபெசிலிட்டேட் பண்ற விதத்தில் முறைகேட அவங்க ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறம் இங்க வராங்க, நம்ம ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு வராங்க. அப்ப ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவங்க லஞ்சம் கொடுத்தாங்க. அப்ப இங்க இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஜெகன் மோகன் ரெட்டி போன்ற முதல்வர்களை அவர் நேரடியாக சந்தித்தது, அது தொடர்பாக புகைப்படங்கள் வந்ததெல்லாம் வெளிப்படையா இருக்குது. சரி. அப்படின்னும் போது அங்க ஒரு கம்பேரிசன் வரும். அப்ப இங்க வந்தாரா, என்னை சந்தித்தாரா? இப்ப இங்க நான் அந்த பாயிண்ட்க்கு வரேன், சிபிஐக்கும் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கும். இங்க ஒன்றிய அரசினுடைய இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது? மொத்தமா ஒன்றிய அரசுங்கிறது டோட்டலா இங்க காலி. அவங்களுடைய முறைகேடுல தான் இது நடந்தே ஸ்டார்ட் ஆயிருக்குது. முதல்ல அந்த ரெனியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரியுடைய இசைவுல தான், அவங்களுடைய ஒத்துழைப்புல தான் இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி. அங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள அபிஷியல்ஸுக்கு லஞ்சம் கொடுத்தாங்களா இல்லையா என்பதை சிபிஐ எப்படி விசாரிக்கும்? ஏன் சிபிஐ விசாரிக்கும்னா, சிபிஐ ஒரு நோடல் பாடி, ஏன்னா இது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட், அந்த வகையில சிபிஐ விசாரிக்கும் நீங்க சொல்லலாம். ஆனா சிபிஐ சுதந்திரமாக இருக்கிறதாகவும் இருக்கு அல்லது இன்டர்நேஷனலா இருக்குங்கிறதுனால அதுக்காக அவர் சிபிஐ சொல்லலாம். ஆனால் எல்லாரும் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஏன் கேட்கறாங்க? பல கட்சிகள் இன்வால்வ் ஆகிருக்கும் பொழுது, அதில் குறிப்பாக பாஜகவினுடைய இசைவு தான் முடிஞ்சு போச்சு. அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசுக்கு லஞ்சம் கொடுத்தாங்கன்றது எல்லாரும் பேசுறாங்க, வாஸ்தவம் தான். ஆனால் ஒன்றிய அரசு அதை பத்தி சப்ஜெக்டே பண்ணல, வாங்க அதானி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி SCCI அது வாங்கிச்சு. வாங்கி டூ ஹையா வந்து ரொம்ப ஹையான ரேட்ல வந்து அதை பர்ச்சேஸ் ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் ப்ராஜெக்ட் இது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்ட வரும்போது தான் அதை அக்செப்ட் பண்ணல அவங்க.